Thank you so much. Hi guys, welcome to Sanity. இன்னைக்கு வீடியோ ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா அக்கா பர்த்டே செலிப்ரேஷனு. இதில் என்னன்னா வந்து பர்த்டே முடிஞ்சு 3-4 days ஆகிடுச்சு. அவளுக்கு நான் வாங்கின கிஃப்ட் வந்து இன்றைக்கி தான் வருது. அதனால வந்து டிலே ஆகிடுச்சு வீடியோ எடுக்கவே. ப்ளஸ் பர்த்டே நான் என்ன பண்ணோன்னா வந்து எதுவுமே பண்ணல. சிம்பிளாக ஒரு கேக் மட்டும் வாங்கி நான் சுரேஷ் ஹரி எங்கள் அம்மா வந்து கட் பண்ணோம். Happy birthday. Thank you so much. Happy birthday. Thank you. Happy birthday to you. ரொம்ப லேட் ஆக்சுவலி. Daddy இப்பதான் phone பண்ணாங்க. Thank you so much. Thank you. சரி. நான் gift எல்லாம் இல்லையா? நீங்க தானே எனக்கு gift கொடுக்கணும். தம்பி தான் கொடுக்கலையான்னு கேக்குறேன். கேக்கு அப்படிலாம் இல்லை ட்ரெண்ட் மாதிரி நீங்க கூட கொடுக்கலாம். ஆமா. நீ gift கேக்குறாங்க. சாக்லேட்ஸ் மட்டும். சரி ட்ரீட்டுங்க. சாக்லேட் தான் கிஃப்டா? என்னமோ வாங்கிட்டு வந்திருக்கா. ஏய் அவன் என்னமோ இல்ல. நான் மத்தியானம் பார்த்தல அது வரட்டா. ஏய் இது நம்ம வாங்குனது ஏன்? ஏய் நான் வாங்குன Dress எனக்கு வாங்கி. நான் நினைச்சேன் மத்தியானம் ஒரு கவர் பார்த்தனே அந்த Dress தான் கொடுத்து குடுக்குறானு நினைச்சேன். இட்ஸ் நான் வாங்குனதுடா என் பர்த்டே. நான் வாங்கி கொடுத்தது. சுரேஷ் கேக். நோ. என்ன கிஃப்ட்ங்க? என்னது இது? அப்புறமா gift. இதெல்லாம் போங்க. கிஃப்ட்ங்க. அளவு தம்பி தான் நீங்க. இன்னுமா அக்கா gift எல்லாம் கொடுத்துருப்பாங்க. வானமே gift கொடுக்குது. அது இப்போ என்ன பிளான்னா வந்து அபிராமிக்கு வந்து வண்டி வாங்க போகிறோம். சுரேஷ் vlog பண்ண போகிறான். ஏமாத்துறாங்க. யூஸ் பண்ணிக்கிறாங்க வீடியோக்காக. பூச்சப்பா. அப்படி ஒப்பிச்சப்பா எல்லாருக்குமே நான் ஒரு வேண்டாம் வெறுப்பான இது. இப்படி ஆயிட்டேன். ஸோ இப்போ வந்து நாங்கள் 3 பேருமே ஒரு சின்ன ப்ராங்க் பண்ண ரெடி ஆகிட்டோம். இப்போ அம்சத்தை பிக்கப் பண்ண போகிறோம். இவர் எவ்வளோ பிராங்க் ஆகிட்டு வந்தாரு. தம்பி நான் வரேன் உனக்கு. இப்போ நான் வேற மைண்ட் செட்லனால நீ தப்பிச்சிட்ட. இந்த பேச்சு மட்டும் பேசாத. பேசலனா கூட நீ எதாவது பண்ணிடுவேன். வரேன் செஞ்சுட்டு பேசுறேன். வரும் அப்படிதானே. நாளைக்கு கண்டிப்பா மொட்டையா அடிச்சு ஒரு தடவை இல்ல 3 தடவை பிராங்க் ஆயிட்டான் அடுத்து. அப்படின்னா உன் அக்காவுக்கு பர்த்டேக்கு கிஃப்ட் வாங்கி தர அவ்வளவுதானே. அதுக்கு எதுக்கு இந்த பிராங்க் எல்லாம் வந்துச்சு? பிராங்க் சும்மா சர்ப்ரைஸ் இது. அது சர்ப்ரைஸ். ஆக்சுவலி என் அக்கா வந்து வாயில பிராங்க் தவிர அது வேற எதுவும் வராது. பிராங்க் தவிர இல்ல இந்த ட்ரூத் ஆர் டேர் தவிர இல்ல இந்த சேலஞ்ச் தவிர வேற எதுவும் வராது வாயில நாய்க்கு. தெரிஞ்ச 4 கிஃப்ட் சேர்த்து அவ்வளவுதான். அக்கா அக்கா கீழே வாங்கக்கா. ஆக்சுவலி என் அக்கா வந்து செம்ம காண்டாயிட்டான. வீடியோ எடுக்கணும்னு சொல்லி கூப்பிட்டாங்களே. ஆனா வந்து ஃபோன் பண்ணி சொன்ன அப்புறம் வந்து அபிராமி சுரேஷ் வீடியோ எடுக்க போறான் அபிராமிக்கு வண்டின்னு சொன்ன உடனே செம்ம காண்டாயிட்டு. இதுக்காக நான் வந்து பர்மிஷன் போட்டு வரணும் செம்ம காண்டாயிட்டா. அதை இன்னும் காண்டி ஏத்திட்டு சர்ப்ரைஸ் பண்ண போறோம். இதுதான் கான்செப்ட். நான் ஓபனா சொல்லிட்டேனா? ஏய் தரடா. பண்ண முடியாது. கிளம்புங்க பை. ஓ என் தம்பி பண்ணுவான். உன் தம்பி எல்லாம் இத மட்டும் பண்ணுவான். மத்ததெல்லாம் ஒண்ணும் பண்ண மாட்டான். ஏன்டா வாயில என்னடா பிராங்க் பண்ண என் தம்பியா? நான் மூஞ்ச பார்த்து தெரியல. ஏன்டா அப்படி பண்ண? கொரியன் பிடிக்குமாமே. அதனாலதான் அவங்கள மாதிரி ஆகட்டும். எனக்கு அதுவா மாறுறான். ஆமா நம்புற மாதிரி இல்லையே. மாறினா மட்டும் கொரியன் மணியா இருக்கா அவன். வாயில வந்துடும். வேற அப்படியே வரமாட்டான் போயிடுவான் அப்படியே. எங்க வர மாட்டான்? பட் எனக்கு எடுத்துக்க தெரியாதா? எங்க வர மாட்டான்? வீடியோ எடுக்கிறதுக்கா? நான் அபிக்கு வண்டி வாங்கி தரேன். நீங்க எதுக்கு வரீங்க இங்க 2 பேரும்? ஏய் அவங்க தான்டா லோனுக்கே ஹெல்ப் பண்றாங்க. ஏன்டா நன்றி கெட்டு பேசுற நாயே? எனக்கு அது சொல்லவே தெரியுமா? போன் பண்ணி நாளைக்கு வந்து 4 மணிக்கு ஷார்ப்பா நீ வந்துரு அவ்வளவுதான் அப்படி சொல்றானா? சொல்லிட்டு வச்சுட்டான். இதுக்கப்புறம் எனக்கு ஒரு மரியாதை தெரியாதாடா உனக்கு? சுதனே ஃபோன் பண்ணி கேட்கணும் என்னன்னு. உடனே நான் பேசணுமா கண்ணு? உடனே வண்டி வாங்குறேன். நீ தானே நானே பேசிக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். அக்கா பாலாஜி எனக்கு இதெல்லாம் வாங்கி தர. இந்த நாய் ஏதாவது வாங்கி கொடுத்துருக்கா உங்களுக்கு? என்ன பைத்தியம் எப்பவுமே பண்ணது இல்லல்ல. அதுக்கப்புறம் எதுக்கு நான் அதை எக்ஸ்பெக்டே பண்றது இல்ல. மனசு உடைஞ்ச மாதிரி பேசுறீங்க. அதுதானே உண்மை. என்னைக்காவும் வாங்கி கொடுத்துருக்கான். கரெக்ட் தான். என்னைக்கு வாங்கி கொடுத்து என்னைக்காச்சும் அந்த மாதிரி நடந்திருக்கா? இப்ப புதுசா நம்ம அதை எப்படி எக்ஸ்பெக்ட் பண்றது? என்ன வண்டி? ஏத்தர்க்கா. போதுமா? ஏத்தர்க்கா வண்டி எலக்ட்ரிக் பைக். ஓ எலக்ட்ரிக் பைக். ஏத்தர்ல தெரியுமாக்கா? தெரியாதுடா. அதாவது இப்பதானே எலக்ட்ரிக் பைக்ன்றா. சூப்பரா இருக்கும்க்கா. என்ன கலர்? ஒயிட். ஒயிட்டா? நான் தான் கலர் டிசைட் பண்ணுவேன். அவதான் ஓட்ட போற. அப்புறம் அதுக்கு வாங்கி தரேன்னு சொல்றேன். யாரு? நான் தான். நீ என்ன வாங்கி தர? நான் தானே வாங்கி தரேன்.
நான் தானே வாங்கி தரேன் அவளுக்கு. ஆனா அது கட்ட போறது அவன் தானே, அது அப்படி சொல்றோம். நினைச்சனா சைன் போட மாட்டா, வண்டி கிடைக்காது. அதான்க்கா ரொம்ப உங்க பர்த்டேக்கு ஒண்ணுமே பண்ணல, அவன் சொன்னா செஞ்சிருவீங்களா? உனக்கு அவங்க எனக்காக செய்யறாங்கடா. உனக்கு யார் செய்யணும்? எனக்காக தான் செய்யறாங்க. என்ன சொல்ற? நாங்களாவது நானும் அதிகமாவது கேக்லாம் வாங்கிட்டு வந்தோம். வாங்கிட்டு வந்தீங்க, அது கூட இவன் பண்ணலையா? வீட்டுல இருந்து பார்த்தா இந்த மூஞ்சில அலங்கோலம் வேற. இவன் மூஞ்ச சாதாரணவே பாக்க. அதேதான் கடால சொன்னேன். கொரியன் வேற, ஓகேவா? இது மூஞ்சியெல்லாம் கொரியன். இவன் பேஸ் கொரியனா? கொரியன் பேஸ் எல்லாம் அவங்களோட ஜெனடிக்ல வர்றது, புரியுதா? இது வந்து என்ன அசிங்கப்பட்டி நியாயமா பேசணும்ல, சும்மா பாரு அவன் மூஞ்சில கொரியன் கேட்ட போட்டு இதெல்லாம் முன்னாடியே வர சொல்ல வேற செய்யறான். சுத்தமா பைக்கே இல்ல, அங்கிள் எடுத்துட்டு போயிடுறாரு. சோ பைக்கே இல்ல, எப்படி போறதுன்னு தெரியல, இவ்வளவு லாங். சோ அதனால பாலாஜி கிட்ட சொன்னா அந்த நாய் வந்து சர்ப்ரைஸ் பண்றேன்னு நினைச்சு ஒளரிச்சு என்கிட்டே வந்து. அதுக்குதான் போயிட்டு எனக்கெல்லாம் இந்த மாதிரி வாங்கி கொடுத்துருக்கியா பாரு, எவ்வளவு அழகா வாங்கி தரேன். நான் டெய்லி ஆட்டோல போயிட்டு வரேன், அதுக்கே எனக்கு மாசத்துல 7000 8000 ஆயிடும். கொஞ்சமாச்சும் அதுக்கு இது பண்றியா? வாங்கிக்கோவான், வாங்கி கொடு. இப்ப அவன் தானே அவளுக்கு வாங்கி கொடுக்கறான், தம்பி தான் அக்காவுக்கு வாங்கி கொடுக்கறாங்க. நீ என்ன பண்ற? சுதன் ரோஸ்ட் ஆயிட்டு இருக்கான் பாவம், வீடியோக்கு வரேன்னு. நான் நிறைய பண்ணிருக்கேன், அவனை கேளு. நானும் நிறைய பண்ணிருக்கேன். நான் போன வாரம் கூட உனக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுத்தேன். நீ எனக்கு அந்த பிஞ்சிக்கும். அவன் வந்து பாரு, அவனுக்கு வாங்கி அவனுக்கு லாஸ்ட் வீடியோல சொன்னது, அவனுக்கு எல்லாம் ஒன்னும் வாங்க தெரியாது தெரியுமா? அவனுக்கு செலக்ஷன்னா கூட என்னன்னு தெரியாது. ஆமா, அது நான் ஒத்துக்கிறேன். நாங்க வாங்கிட்டு வந்து குடுக்கறதுதான், அதை போட்டுட்டு தான் ஓகே அப்படின்னு போடுவான். லாஸ்ட் வீக் கூட எனக்கு ட்ரெஸ் வாங்குவோம், அவனுக்கும் வாங்கிட்டு வந்தது நான் தான். பேச சொல்ல, இப்ப பேச சொல்ல. அதான் ஒரு ட்ரெஸ் வாங்கி கொடுத்தா ஒரு பைக் கட்சிருமா? என்னக்கா அது லாஜிக்? காசு டசன்ட் மேட்டர் பாலாஜி. நம்ம கிட்ட இருக்கிறதுல என்ன பண்ற, அந்த எஃபர்ட் தான் முக்கியம். மோதிரம் வாங்கி கொடுத்தேன். எப்ப வாங்கி கொடுத்த? 2014 பர்த்டே அப்போ ஐஸ்கிரீம்ல வச்சு கொடுத்தானே. ஏண்டா எந்த காலத்துலடா இப்ப சொல்ற? பர்த்டே அப்போ நான் ஸ்கூல் படிச்சப்போ ஓ சில்வர். ஓ ஓகே. மோதிரம் வச்சிருக்கேன். ஆமா, சில்வர் ரிங்ல வச்சு பத்தியா? 2014ல நான் பண்ணது 10 வருஷம் ஆயிடுச்சுடா சொல்றான். என்னமோ ஒண்ணு வைக்கணும், ஒண்ணு கிடைச்சா போதும். எவ்வளவு அக்கறையா வாங்கி தரான். நீயும் இருக்கிய தண்டம். ஜாலியா இருக்கு சுதனை திட்டுறதெல்லாம் பார்த்தா. என்ன பெரிய இவரை பார்த்து வேற பேசலாம். என்ன திட்ட போறாங்க? அக்கா தம்பி திட்டிக்கலாம், தப்பு. அதான் எங்களுக்கு பதிலுக்கு உங்களை திட்டுவான். அவன் என்கிட்ட எல்லாம் எப்படி பேசுவாரு உங்களுக்கு தெரியாது, பார்த்து பேசுங்க. என்ன பேசுவான்? அவனுக்கு எல்லாம் எதுவுமே தெரியாது. நீங்க தான் கெடுக்குறீங்க. நல்லா இருக்குல்லக்கா, ஸ்லீக்கா. அக்காக்குனா அப்படிதான் வாங்கி சொல்லுங்க. அப்புறம் வேணான்ற பாத்தீங்க, ரொம்ப ஃபீல் பண்றவங்க நீங்களா தான் இருப்பீங்க. அவதான் ஃபீல் பண்ணணும். ரொம்ப பேசுறீங்க. கொஞ்சம் நேரம் 5 மினிட்ஸ்ல நீங்க வருத்தப்படுவீங்க. அக்கா நான் தான் அஃபெக்ட் ஆவேன். நான் நாளைக்கு பைக் எடுத்துட்டு போலான்னு ஆசையா இருக்கேன்க்கா. எடுத்துட்டு பேசிட்டு வாங்க, சீக்கிரம் பேசிட்டு வாங்கக்கா. யாரும் தனியா பேசுறாங்களா? சரி, சாவி கிடைச்சிச்சு. என்ன பண்ண போறோம்? அப்படியே கொடுக்க வேண்டியது. இதே என் கைக்கு வர மாதிரி வந்துட்டு அவங்க கையில கொடுத்துரு. ஐயோ போ, புதுசா சொல்றா பாரு. சுதன மாதிரி ஒரு தம்பி வேணும். வண்டிலாம் வாங்கி கொடுக்குறான் பாரு. அதாவது அவன் ஓட்ட வண்டியை ஓட்டிக்கிட்டு இருக்கான், ஆனா அக்காக்கு எலக்ட்ரிக் வண்டி வாங்கி தரான். ஆமா, ட்ரூ. சுதன் இஸ் such a family husband material. perfect husband material. பாத்துக்கோங்க. இந்த ஒன் பண்ணுவாங்க. அவளா வண்டி வாங்கிருக்கேன். சீரியஸ்லிக்கா? சத்தியமா உங்களுக்கு தான். அவன் வாங்கினா உங்களுக்கு தான். அதுக்குள்ள
அந்த குழந்தைய நீங்க என்னெல்லாம் பேசுனீங்க? ஆமா மாமி தெரியுமா? எல்லாருக்குமே தெரியும். Thank you so much. சரி வாங்க ஓட்டி பார்க்கலாம். கம் கம் கம். அண்ணன் பாதி தந்தை மீதி. எப்படி ஆன் பண்ணோம்? பிரேக் பிடிச்சு ஆன் பண்ணோம். உட்கார் முதல்ல. நல்லா இருக்கு. ஆனா ரொம்ப எனக்கு ஸ்பீடா வராது, பயமா இருக்கு. நிஜமா எனக்கா? செம்மையா இருக்கு. ஆனா 2 times போட்டோ மட்டும் சொல்லி கொடுங்க எனக்கு. உண்மையா எனக்கு வாங்குறதுக்கா வண்டி? என் தம்பி எனக்கு வாங்கி கொடுத்துருக்கான். நிஜமா நம்ப முடியல. பட் ஐ எம் வெரி ஹாப்பி, லைக் ஃபுல்லி ஹாப்பி. கார்ல வரும்போது என்ன சொன்னீங்க? என்னலாம் பேசினாடா கார் வரும்போது? அது நீ எங்க இஷ்டத்துக்கு மாத்தி மாத்தி பேசுனீங்களே. ஆனா இவ பாரு எல்லாம் தெரிஞ்சும், ஆனா நீங்கெல்லாம் நடிக்கிறது தான் என்னால சத்தியமா நான் நிஜமா அவ்வளோ எனக்கு தோணவே இல்லை. ஓகேவா? கால்ல கூட நான் கேட்கும் போது அபிக்கு தான் ஓகே ஃபைன். சரி அப்படியே ஆப்போசிட் போலாமா? ஐடிசி தம்பி தானே எல்லாம் பண்ண போறான். உங்க தம்பியே எல்லாம் பண்ணுவா. வாங்க சாப்பாடு வாங்கி கொடுங்க. தம்பி பாத்துப்பான். பஃபே 2000 தான்க்கா. ட்ரீட் வாங்க கேக்குறாங்க அவியே. அப்படியே ஆப்போசிட். சரி வா போலாமா? ஐடிசி 2000 தானே. ஒரு ஆளு 10,000 என்கிட்ட கிடையாது. சாரி. அப்படின்னா அவனே பண்ணிப்பான். வேற எங்கேயாச்சும் கூப்பிட்டு போ. ஓகே நான் தரேன் ட்ரீட். ஓகே அப்போ வந்து சாப்பிட்டு வெரி அன்எக்ஸ்பெக்டட். இது ஈஸியா வந்து ஏமாத்திட்டோம். பட் செம்ம ஹாப்பி. செம்ம ஹாப்பிக்கு என்ன? ஆமா உங்களுக்கு பேச்சே வரல. இன்னும் நிறைய சர்ப்ரைஸ் பண்ணேன். இல்ல ஒரு வாட்டி தான். இல்ல பரவாயில்ல. இன்னும் நிறைய சர்ப்ரைஸ் 10 வருஷம் ஆகும் அந்த சர்ப்ரைஸ். இது வாய்ப்பு இருக்கு. உங்களுக்கு இந்த பிடிச்சிருக்கும். பிகாஸ் ஆஃப்டர் லாங் டைம் என் அக்காக்கு நான் சர்ப்ரைஸ் பண்ணேன். பட் அவ்வளோ ரொம்ப சந்தோஷமா இருந்தா. என்ன அவள் ரொம்ப எக்ஸ்பிரஸ் பண்ண மாட்டேன். ரொம்ப ஆனது கண்ணிதா, ரொம்ப எமோஷனல் ஃபீல் ஆயிட்டா. இந்த உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் ஷேர் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ நான் கிளம்புறேன். பாய்.